கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா உங்களுக்கு ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன? இந்த மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன நிகழ்வுகள் வருது, என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து 5 நாள் தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரை 3ஆம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா? 3ஆம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம். அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனோட வீதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது விருச்சிகம். விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க 1, 5, 9, 1, 4, 7, 10 பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. தனுர் மாதம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார். வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார். அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க, மாதம் பிறந்து 3ஆவது நாளே அனுமன், அதாகப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன். அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய ஜெயந்தி வருது 19/12/2025 மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு 9ஆம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள். இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை. தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை. அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது. ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த சுரண்ட அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரண்ட அசுரன் இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான். அப்போ உருவாகினது தான், அவருடைய உடல்லேருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை. அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி. இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ரா 10 அப்படின்னு இருக்கும். 30 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும் பகல் 10ம், 30லேருந்து 8ஆம் தேதி வரலும் ரா 10ம்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது 30ஆம் தேதி திறந்து 8ஆம் தேதி வரலும் திறந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஸ்மார்த்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி. இது 27ஆவது நாள் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது. போகி பண்டிகை 14/1/2026 இதுதான் போகி பண்டிகை. அதோட தை பிறக்குது. ஸோ இப்படி ஏற்பட்ட வசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை. இந்த மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலம். என்ன சார் எடுத்த உடனே மார்கழி பலன் சொல்லுவீங்கன்னு பார்த்தா யோகமான காலம்னு சொல்கிறீங்களே,
இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல போயிருக்கார். அதாவது 1, 5, 9 3 இடமும் வந்து ரொம்பவுமே வலுப்பெறுறது. சரி சார், 9ஆம் அதிபதியான குரு தான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார் வக்கரகதியில் அப்படின்னா, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். அதனால் 1, 5, 9 ஒரே இடத்துல 9ஆம் இடத்துல போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது மாத பலன்னு சொல்லக்கூடியதை பொறுத்தவரையிலும் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறது வருஷம் தான் போகிறார். ஏன்னா எல்லா தனுர் மாதத்துலேயும் 9ஆம் இடத்துல தான் சூரியன் இருப்பார். இதில் என்ன சார் பெருசாக வித்தியாசம்? இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதும், செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதும், புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அங்கே வர்றதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. 4 கிரகங்கள், 4 கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கறதுனால இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். தந்தை உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோம்னா 9ஆம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசிநாதனே 9ஆம் இடத்துல இருக்குது. ராசிநாதனே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனுடைய தொழிலில் இருக்கவர்கள் நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தலையானால் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன், 8ஆம் இடத்தில் மறைந்த இடத்தில் 7ஆம் அதிபதி இருக்கார். அதனால் வந்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் வந்து 8ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கத்தில் இருக்கார். அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வந்து குருவும் ஆட்சி பெற்று போகிறார். எடுத்த காரியங்கள், முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். எடுத்த காரியங்கள், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் வரார். இது வந்து என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும்? அதை தவிர வந்து உங்களுடைய ராசிநாதன் மற்றும் சூரியன் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். அருமையாக சொன்னீங்க. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே பலம் பெறக்கூடிய யோகம். குருவுடைய பார்வை கிடைக்கிது. யாருக்கு? 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 8லேயும் 8லேருந்து 9க்கும் போகிறாரு. குருவுடைய பார்வை கிடைக்கிது. சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பின்னிருந்து இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள், கேமராமேன்ஸு, லைட்மேன்ஸு, அதே போல் சின்னத்திரை, பெரிய திரை நடிகைகள் எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்துச்சு. புதிய வாய்ப்புகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சாஃப்ட்வேரில், ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க, ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த மார்கழி மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான காரியங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றோம். கல்விக்காரனான புதனும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனக்காரனான குருவும் பார்வை பெறுறாரு. அதே போல் அரசு வேலைக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்றது சூரியன், செவ்வாய். அப்போ அவரும் தொடர்பில் இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சனியும் தொடர்பில் இருக்கார். இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கக்கூடியவங்க, அதாவது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம், அது உள்ளூராக இருக்கட்டும், அது வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், அதில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு உண்டான தனக்காரகனான குருவுடைய சப்போர்ட்டு முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது.
அதனால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்றது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் 16/12/2025 14/1/2026 வரையிலும் சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும். சுபகாரியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க புதிய முயற்சிகள், புதிய காரியங்கள் தொடங்கக்கூடியது. அது எந்தெந்த தினம் அப்படின்றது அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினம்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினங்கள் வரக்கூடியது 17/12/2025, அதுக்கு அடுத்தது 19/12/2025. இது ரெண்டும் இந்த வருஷத்தில் வருது. அதுக்கு அடுத்த வருஷத்தில் வரதை பொறுத்தளவுக்கு 13/1/2026 மற்றும் 14/1/2026. இந்த 4 நாட்களுமே புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியதை தவிர்க்கணும். நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கணும். இல்லை சாமி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று பசுவுக்கு அகத்திக்கீரையும் ஈஸ்வரனுக்கு தயிர விஷயமும் பண்ணிட்டு போனால் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சில பேருக்கு மேஷராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அது தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சுமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் சரிவர கிடைக்காம இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வள்ளி தெய்வான சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரை அப்படின்றது கார்த்தால 6-7 முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சாமி எனக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னாக்க வீட்டில் கந்தசஷ்டி கவசம் இந்த 6-7 படிங்க. நம்பர் 2, சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே பனி எப்படி சூரியனை கண்டா விலகுமோ அதே போல் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மார்கழி மாதத்துக்கு மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷத்தை பொறுத்தவரை ஏறுமுகமான காலம், எடுத்த காரியங்களில் வெற்றி, 1, 5, 9 பலப்பட்டு போய் 9ஆம் இடத்திலே போய் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாகவே இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ஏனென்றால் குருவினுடைய பார்வை 5ஆம் அதிபதியின் மேலே விழுறதுனால கண்டிப்பாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். 10-11ஆம் அதிபதியான சனி 11ஆம் இடத்தில் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டார். அதனால் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சனி பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சின பிணக்கு இணக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்திக்கு பார்ப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 6, 7, 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து, கவிதை, அதை தவிர இந்த ஆர்மி ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க, அதாவது அந்த டிசிப்ளின் ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க, அவங்களுடைய இதில் இருக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, மருத்துவம் சம்பந்தமாக, இரத்த சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர மருந்து சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். இருப்பினும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் சற்று பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கேத்து போவான் இருக்கிறதுனால அதற்காக ஐயா சொன்ன அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.